இயேசு கிறிஸ்து பிசாசு எப்படி ஜெயித்தார்? வசனத்தை வைத்து. அவனும் வசனத்தை வச்சு தான் பேசுவான். அதனால தான் இப்போ கள்ள உபதேசக்காரங்க இவங்கெல்லாம் அந்த வசனத்தை வச்சு தான் பேசுவாங்க. நீ பாருங்களா, வசனத்தை வச்சு வேறு விளக்கம் கொடுப்பாங்க, தப்பான விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு வேறு மாதிரி பேசுவாங்க. அந்த வசனத்தை வச்சு தான் பிசாசு வந்து இயேசுகிட்ட யுத்தம் பண்ண வந்தான். வசனத்தை வைத்து இயேசு கிறிஸ்து அவனை ஜெயித்தார். அதனால பிசாசம் வசனத்தை வைத்து தான் அவங்கள்ட்ட வருவான். மற்றதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல, வசனத்தில் இப்படி இருக்கு பாருன்ட்டு. இதில் தான் கள்ள உபதேசம் கள்ள தீர்க்கதரிசனம் வசனத்தை வைத்தே வரும். அப்போது நீங்கள் முழுமையாக வேதத்தை அறிஞ்சிருந்தால் தான் அதுக்கு மேற்கொள்ள முடியும். அங்கொன்று அங்கொன்று வசனம் தெரிஞ்சிருந்தால் அதை ஜெயிக்க முடியாது. அப்போ வசனம் முழுமையாக தெரிஞ்சால் இப்படி சொல்லியிருக்கிற, இப்படி எழுதியிருக்கிற, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், பிசாசை நீ சொல்கிறத நம்ப முடியாது அப்படின்னு வசனத்தை வைத்து அடிக்கணும். அப்போ வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த பிலிசூனிய மந்திரவாதம் இஸ்ரவேலுக்கு ஒரு விதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு குறி சொல்லுதல் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது, அந்த வசனத்தை சொல்லுங்க, மந்திரவாத பிலிசூனியம் அழிக்கப்பட்டு விடும். உலகத்தில் இருக்கிறவனில் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை சொல்லுங்க. சாத்தானே, உன்னுடைய தலையை மிதிக்க, உன் கிரியைகளை நசுக்க கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19. ஒன்றுமே சேதப்படுத்த முடியும். சாத்தானே, நீ என்னை சேதப்படுத்த முடியாது, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை சொல்லுங்க. வசனத்துக்கு அவன் நடுங்குவான். அதனால் நல்ல கர்த்தருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க.